வாங்க இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டு யார் ஜெயிச்சா எனக்கு என்னன்னு இருக்க கூடாதுங்க. நமது ஓட்டு நமது உரிமை. சோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா காசு பணம் கொட்டு மணி மணி காசு. வழக்கம் போல 2 கதை சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. ஓகே, நம்ம ஹஸ்பண்ட் ஒருத்தர் ஓட்டு போடலான்னு சொல்லி பூத்துக்கு போய் ஓட்டு போட்டுட்டு திரும்பி வெளியில வந்து பூத் ஏஜென்ட பார்த்து, தம்பி என் பொண்டாட்டி ஓட்டு போட்டலாப்பா, அவங்க பேரியா? அவ பேரா முனியம்மாவா? இதோ பாக்குறேன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து இப்படி அப்படி திருப்பி, யா உங்க ஒய்ஃப் முன்னாடியே ஓட்டு போட்டாங்கயா, உங்களுக்கு தெரியாதா? போயிட்டாளா? இதோட அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவா. ஏன்யா உங்களுக்குள்ள என்ன சண்டையா? தனித்தனியா வந்து போட்டு போறீங்க? இல்லப்பா. அப்படியா? அக்கா ஏதாவது கோச்சிங்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? அட இல்லப்பா, கழுத செத்து 15 வருஷம் ஆகுது, ஆனா ஓட்டு போட மட்டும் கரெக்டா வந்துடுறா. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. நம்ம கடவுள் ஒருத்தருக்கு தொடர்ந்து மெயிலா வந்துனே இருந்தது. அது என்னடா அதுன்ட்டு திறந்து படிச்சா, கடவுளே எப்படியா இந்த உலகத்தை விட்டு என்ன கூட்டின்னு போயிடு, இந்த அரசியல்வாதிகளோட தொல்லை தாங்கவே முடியல, எப்படியாவது கூட்டின்னு போடு கடவுளே அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் ரொம்ப டென்ஷன் ஆகி, யோ செக்யூரிட்டிஸ் அப்படின்னு கூப்பிட்டு, உடனே உலகத்துக்கு போறீங்க, அங்க போய் அரசியல்வாதிங்க பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு உடனே ரிப்போர்ட் பண்றீங்க. ஓகே ஓகே கடவுள் அப்படின்னு சொல்லி 2 செக்யூரிட்டிஸ் உலகத்துக்கு போறாங்க. அங்க போனா அட அட அட, சொர்க்கமா இல்ல இது உலகமா? இப்படி பாசம் காட்டுறாங்களே. இப்படி பாசம் காட்டுற அரசியல்வாதிகளை போய் பீப்புள்ஸ் எப்படிதான் திட்டுறாங்களோ சே அப்படின்னு சொல்லி திரும்பி மேல போய் கடவுளை பார்த்து கீழே நடந்தது எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிட்டு அவங்களோட டியூட்டியில ஜாயின் பண்ணிடுறாங்க. பண்ண அடுத்த நிமிஷமே, யோ செக்யூரிட்டிஸ் அப்படின்னு கடவுள் கூட்டாரு, யோ என்ன பண்ணீங்க? கீழே போய் நீங்க போனதுக்கு முன்னாடி வந்த மெயிலோட இப்ப அதிகமா வருது, உடனே உலகத்துக்கு போய் என்னன்னு பாக்குறீங்க? இல்ல காண்டாயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம செக்யூரிட்டிஸ் திரும்பி உலகத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா உலகம் நரகம் மாரி இருக்குது. பார்த்துட்டு நம்ம செக்யூரிட்டிஸ் பக்கத்துல ஒருத்தவரை, மானிடா இங்கே வா, மானிடா இது உலகமா இல்ல நரகமா? இப்போதைக்கு இது நரகம் தான். ஏன் இப்படி சொல்லிக்கிறாய்? போன மாதம் கூட வந்தேனே, சொர்க்கம் போல அல்லவா இருந்தது. எப்ப வந்த? போன மாதம். போன மாசம் வந்தியா நீ? வேற கேட்டுக்க, இந்த உலகத்தை 2ஆ பிரிக்கலாம். எப்படி மானிடா? ஒண்ணு எலெக்ஷனுக்கு முன்னாடி, இன்னொன்னு எலெக்ஷனுக்கு பின்னாடி. புரிஞ்சுதா? So the moral of the story is, ஓட்டு போட்டாலும் போடலனாலும் போட்டு தாங்க ஆகணும். அது எப்படிங்க போடாம போவீங்க சொல்லுங்க? போட்டு தான் ஆகணும்.